Praise the Lord. கர்த்தர் நல்லவர், அவர் ஒரு பொழுதும் தவறு செய்ய மாட்டார். நல்ல சந்தோஷமா இருங்க எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே. எவ்வளவோ நம்ம நெருக்கப்பட்டாலும் நம்ம ஒடுங்கி போவதில்லை. எவ்வளோ பாரங்கள் வந்தாலும் அதை நம்ம சுமக்க போறதில்லை. ஏன்னா கர்த்தர் தான் அதை சுமக்க போறார். ஏன் தெரியுமா? இந்த பாரங்களை எல்லாவற்றையும் லகுவாய் மாற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏன் தேவனை ஆராதிக்கிறோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இருக்கிற எல்லா போராட்டத்தையும் வேதனையும் துன்பத்தையும் ஆண்டவர் சுமந்து கொண்டு இருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 55:22 வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிடு. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் பாரங்களை கர்த்தரிடத்துல சொல்ல வேண்டும். அதை வைத்து விடணும். பாருங்க, இப்போ நம்ம பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்றோம். இதுதான் நம்ம பிரச்சனைன்னு வச்சுக்கிடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோம். இந்த பிரச்சனையை சொல்றோம், இந்த பிரச்சனையை சொல்றோம். பாருங்க, இந்த பாரத்தெல்லாம் ஆண்டவர்கிட்ட கொடுத்துறோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுறோம். சொல்லி முடிச்சு ஜெபத்துல என்னாத்தமாவே கர்த்தரை ஸ்தோத்திரின்னு சொல்லி முடிச்சுட்டு உடனே திருப்பி அந்த பாரத்தை நம்மள என்ன பண்றோம்? எடுத்துக்கிட்டு, ஆண்டவரே சுமக்க முடியலப்பா, கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றோம். பாருங்க, ஆண்டவர் இடத்துல வைத்து விட்டுறோம். வசனம் அதுதான் சொல்லுது. நீ கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அப்படிதான் சொல்லுது. புரியுதுங்களா? திருப்பி வாசிக்க கேட்கலாமா? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். பாருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, வச்சுட்டு திருப்பி எடுத்துருன்னு சொல்லல. பாருங்க, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ இந்த உலகத்துல இந்தியாவின் பணக்கார யாரா? அதானி, அம்பானி இருக்கிறாங்களா? அம்பானி. ஸோ இவங்க யாராவது ஒருத்தர் வந்து, அம்மா உங்களை நான் பார்த்துக்கிறேன், உங்களை நான் தத்து எடுத்துக்கிறேன், உங்களுடைய எல்லா செலவும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கிடுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்றீங்க. எந்த ஹோட்டல் போவீங்க? 5 ஸ்டார் ஹோட்டல் தான் போக போறீங்க. ஏன்? அம்பானி கட்ட போறாரு இல்லையா? சரி, அங்க போய் நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிட்றீங்க. பில்லு கேட்டால் என்ன சொல்வீங்க? அம்பானி கட்ட போறாரு அப்படின்னு தானே சொல்ல போறீங்க. ஒரு நல்ல ட்ரெஸ் எடுக்க போறீங்கன்னா எந்த கடைக்கு போவீங்க? காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸு, நல்ல ஹைஃபைவான இடத்துக்கு தான் நீங்கள் போக போறீங்க. ஏன்னா அவர் பார்த்துக்க போறாரு, அவரு செய்ய போறாரு. கார் வாங்க போறீங்கன்னா சாதாரண 800 வாங்க போறீங்க. பார்த்தீங்கன்னா BMW வாங்குவோம், பென்ஸ் வாங்குவோம், ஆடி வாங்குவோம், இல்லை லக்ஸரியஸ் கார் வாங்க போறோம். பில் யார் கட்ட போறது? அவர் கட்ட போகுது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஒரு மனுஷன் மேல அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம அந்த மனுஷன் மேல நம்பிக்கை வச்சு எவ்வளவு காரியம் செய்யறோம். ஆனால் இந்த உலகத்தையே படைத்த ஆண்டவர், இந்த உலகத்தின் ராஜாதி ராஜா, அண்ட சராசரங்களையும் ஆளுகிறவர், படைத்தவர், அவர் சொல்றாரு, நீ என் தாசன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லைன்னு சொல்றாரு. நீ என்னுடைய பிள்ளை, அடிமதனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவை என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை ரோமர் புஸ்தகம் 8:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இப்படி தேவாதி தேவனை நாம் வச்சிருக்கும் பொழுது நம்முடைய பாரத்தை அவர்கிட்ட கொடுத்துருவோமே, நம்முடைய கவலைகளை அவர்கிட்ட சொல்லிடுவோமே. ஆண்டவர், இதுதான்பா என் பாரம், எனக்கு இந்த கஷ்டம் தான்ப்பா இருக்குது, இந்த பாரம் தான்ப்பா இருக்குது, எனக்கு கண்ணு தான்ப்பா இருக்குது, எனக்கு இந்த வியாதி தான்ப்பா, எனக்கு பிள்ளை தான்ப்பா, என்னுடைய கணவர் தான்ப்பா, என்னுடைய மனைவி தான்ப்பா, எனக்கு எவ்வளோ பிரச்சனைகளா இருக்குது. இதெல்லாம் நீங்க ஆண்டவர்கிட்ட கொடுக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமா எல்லாவற்றையும் மாற்றி கொடுப்பார். இவர்களால தான் எனக்கு பிரச்சனை வருது என்று நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் பாரத்தை என்ன பண்ணுவாரா? அவர் மேல நீங்க வச்சுட்டீங்கன்னா அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமான ஒருபொழுதும் என்ன பண்ண மாட்டாரு? தள்ளவே மாட்டார். நீங்களான நீதிமான இல்லை, ஆனா கர்த்தருடைய ரத்தத்தினால, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்டபடினாலே தேவனுடைய பார்வையில நீங்கள் நானும் நீதிமான். ஹல்லேலூயா. அப்படியானால் கர்த்தர் நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நம்மை ஆசீர்வாதமாய் வைக்க போறார். நீதிமானை ஒரு பொழுதும் தள்ளாட விட்டார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. சரி, வைக்கலாமா? ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாரம் நிறைந்தவர்களாய் ஒவ்வொரு நாளும் தங்களுடைய வாழ்க்கையில அழுகையை ஆண்டவரே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருக்கிறாங்க அப்பா. அவருடைய வாழ்க்கையில இருக்கிற எல்லா பாரங்கள் இன்றைக்கு உருண்டோடுவதாகப்பா. என் தேவரீர் எதுவா இருக்கட்டும் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளை கடந்து போகிறவர்களா இருக்கட்டும், பாரம் நெருக்கிறதா இருக்கலாம், தற்கொலைக்கு நேராய் போகிற பாரமா இருக்கலாம்,
என் தேவரீர் எல்லாவற்றையும் இன்றைக்கு முடித்து அருளுவீராக. இப்பொழுதே அந்த பாரங்கள் சுக்குநூறாய் உடைவதாக. உம்முடைய வார்த்தை செமிட்டியை போல் இருக்குது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இப்பொழுதும் ஆண்டவரே பாரமாய் இருக்கிற எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே வார்த்தையினால் கொண்டு ஆண்டவர் அதை உடைக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தில் உடைக்கிறேன். பாரங்கள்லாம் சுக்குநூறாய் போவதாகப்பா. பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கட்டும். அவள் இருதயத்தை வேதனைப்படுத்துகிற எல்லா பாரங்களும் மறந்து போகட்டும், மறைந்து போகட்டும். ஆண்டவரே பிள்ளைகளை குறித்து இருக்கிற பாரம், கணவனை குறித்து இருக்கிற பாரம், மனைவியை குறித்து இருக்கிற பாரம், வீட்டை குறித்து இருக்கிற பாரம், வாகனத்தை குறித்து இருக்கிற பாரம், ஆண்டவரே வேலை ஸ்தலத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம் மறைந்து போகட்டும். கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. விசேஷமாய் படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற பாரத்தை, எனக்கு அக்கௌண்ட்ஸ் எனக்கு வரல, பிசிக்ஸ் எனக்கு வரல, கெமிஸ்ட்ரி எனக்கு வரல, பயாலஜி எனக்கு வரல, மேக்ஸ் எனக்கு வரதில்லை, ஹிஸ்ட்ரி ஜியோகிரபி வரல, தமிழ் வரதில்லை, இங்கிலீஷ் வரலன்னு சொல்லி பாரப்பட்டு அந்த பிள்ளைகள் எவ்வளோ பிரயாசப்படுறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் நன்மையை நடத்தித்தாங்க. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். ஆமென், ஆமென், ஆமென். என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில தோல்வி இல்லை, கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறார். God bless. ஹலோ, praise the Lord. டெய்லி பிளெஸிங் வேர்ட்ஸ்க்காக நீங்க எங்கிட்டு இருக்கீங்களா? இல்ல டெய்லி வார்த்தைகள் உங்களை வந்து ரீச் ஆகணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ப்ளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபேஸ்புக்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கீழே ஹேண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும். ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் டங்ஸில் நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது மாத்திரம் இல்லை, இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி உங்களுக்கு கேட்கும்படியாக வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது, போஸ்ட் பண்ணப்படுது. அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம். ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க, ஃபேஸ்புக் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களோட யூடியூப் சேனல்ஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆசீர்வாதமான வார்த்தைகள், அனாயிண்டிங்கான வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ஆசீர்வாதப்படணும் நாங்கள் விருப்பப்படுறோம். ப்ளீஸ் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.